விழுப்புரத்தில் உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகளுடன் டாக்டர் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடன் ஈரானுடைய செய்தியாளர் குணாநிதி விவரம் என்ன? இந்த ஆலோசனையிடையே முக்கியத்துவம் என்ன? தேவா, தற்போது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து இருக்கக்கூடிய தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சியினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், முக்கிய மாநில நிர்வாகிகள் என 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும், மேலும் அன்புமணி நீக்கம் தொடர்பாக கட்சியினருடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபடலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கட்சி சின்னம் இரண்டும் அன்புமணிக்கு ஒதுக்கி இருப்பதாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாளை வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. இந்த நிலையில்தான், அதாவது பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்ட நிலையில் தற்போது அது தொடர்பான முக்கிய ஆலோசனையில் மருத்துவர் ராமதாஸ் ஈடுபட்டுள்ளார். மேலும் தேர்தல் ஆணையத்தை அணுகி கட்சி சின்னம் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி குணாநிதி.